வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்க சுபாஷினி மிஸ் பேசுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். உங்க புக்ல பேஜ் நம்பர் 43 எடுத்துக்கோங்க. சால்வ்டு ப்ராப்ளம் 1ல இருக்கு பாருங்க. சால்வ்டு ப்ராப்ளம் 1. இப்போ கொஸ்டினை பாருங்க. பேஜ் நம்பர் 43ல a charge of 12 coulomb flows through a bulb in 5 seconds. What is the current through the bulb? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். முதல்ல given என்னென்ன கொடுத்திருக்காங்க? சார்ஜ் ஆஃப் 12 கூலும். சார்ஜ்னாலே Q அப்படின்னு போட்டுக்கணும். Q னா சார்ஜ் எவ்வளவு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 கூலும் flows through a bulb. ஒரு பல்புக்கு சார்ஜ் போகுது எவ்வளவு? 12 கூலும் வந்து பாஸ் ஆகுது. எவ்வளவு நேரத்துக்குன்னா 5 செகண்ட்ஸ். அப்போ t is equal to என்ன வரும்? 5 செகண்ட்ஸ். 5 செகண்ட்ஸ். அப்போ வாட் இஸ் த கரண்ட் த்ரூ த பல்ப்? கரண்ட் I என்ன கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. கரண்ட் த்ரூ த பல்ப். இப்போ ஃபார்முலா என்ன எழுதணும்? I is equal to Q by T. கரண்ட்டுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே. ஸோ I is equal to Q by T. இதான் ஃபார்முலா. அப்ப I என்னும் போது Q என்ன? 12 by 5. இதை நீங்க கட் பண்ணீங்கன்னா 5 2s are 10, 5 4s are 20, 2.4. கரண்ட் அப்படின்னும் போது உங்களுடைய யூனிட் என்ன வரும்? ஆம்பியர். ஏ போடணும். புரிஞ்சுச்சா? அப்படியே அங்க பக்கத்துல காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது காப்பி பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் சால்வ்டு ப்ராப்ளம்க்கு போலாமா? பேஜ் நம்பர் 44. பேஜ் நம்பர் 44. இப்போ அதை எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து சால்வ்டு ப்ராப்ளம். சால்வ்டு ப்ராப்ளம் solve problem 2. இப்போ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 44ல the work done in moving a charge of work done W இல்லையா, moving a charge of 10 coulomb across 2 points in a circuit is 100 joule. What is the potential difference between the points? அப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்றத முதல்ல எழுதிட்டு என்ன கண்டுபிடிக்கணும்ன்றத அடுத்தது பண்ணணும். So work done in moving a charge of 10 coulomb. அப்ப கூலும் அப்படின்னு வந்ததுன்னா சார்ஜ்னே வந்துடுச்சு. given வந்து 10 கூலும். அடுத்தது ஒர்க் டன், வேலை செய்யறது எவ்வளவு அப்படின்னா ஒரு சார்ஜ் 10 கூலும் மூவ் பண்றதுக்கு எங்க ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவுல மூவ் பண்ண ஏ பின்னு 2 பாயிண்ட் இருக்குது இல்ல ரெசிஸ்டன்ஸ்ல, அதை மூவ் அதுக்கு நடுவுல ஏ பாயிண்ட்டுக்கும் பி பாயிண்ட்டுக்கும், அதாவது இதான் 2 பாயிண்ட்னா ஒரு பாயிண்ட் ஏ இது பின்னா இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா இந்த சார்ஜ் ஏ பாயிண்ட்ல இருந்து பி பாயிண்ட்டுக்கு மூவ் ஆக, ஓகே, சார்ஜ் 10 கூலம்ஸ் எவ்வளவு ஒர்க் டன் பண்ணுது, எவ்வளவு வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ஜூல் வேலை செய்யுது. ஓகேவா? 100 ஜூல் ஆனது வேலை செய்யுது. ஜூல். அப்போ 100 ஜூல் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுடைய வேலை, ஒர்க் டன். அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உடைய ஃபார்முலா என்னன்னா V is equal to, இப்ப நான் சொல்லும் போது அது அப்படியே நீங்க ஒரு ஃபார்முலாவும் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன படிச்சோம்? I is equal to Q by T படிச்சோமா? I is equal to Q by T. இதுல இருந்து தான் வரும் இல்லையா எல்லாமே, எல்லா ஃபார்முலாஸும். இப்ப நான் சொல்றேன் அப்படியே சைட்ல எழுதி போடுறேன் ஒன்னொன்னா நடத்தும் போதே. V is equal to W by Q. இப்போ இதுதான் செகண்ட் ஃபார்முலா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு. அப்போ V is equal to W by Q. Wன்றது 100, Q வந்து 10, கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 10. வோல்டேஜ் அப்படின்னும் போது வோல்ட்ஸ்ல தான் எழுதுவீங்க, வோல்ட்ஸ். ஓகே, வோல்ட், 10 வோல்ட். புரிஞ்சுச்சா? அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, அது 10 வோல்ட். எழுதிட்டீங்களா? இப்ப அடுத்த ப்ராப்ளம்க்கு போலாமா? பேஜ் நம்பர் 46. பேஜ் நம்பர் 46 இதை அழிச்சிடலாமா? ஓகேமா, இப்போ பேஜ் நம்பர் 46 எடுத்துக்கோங்க. சால்வ்டு ப்ராப்ளம் 3க்கு போலாம். கொஸ்டினை கவனிங்க. Calculate the resistance of a conductor
through which a current of 2 ampere passes. Page number போட்டுறேன். Resistance of a conductor. Calculate the resistance of a conductor. என்ன கண்டுபிடிக்கணும்? Resistance கண்டுபிடிக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா through which a current of 2 ampere. current எவ்வளவு பாஸ் ஆகுது? 2 ampere current பாஸ் ஆகுது. when the potential difference between its end is 30 volt. potential difference எவ்வளவு இருக்கு? 30 volt இருந்தால் அப்போ potential difference V is equal to 30 volt. அப்புறம் வேற என்ன கொடுத்திருக்கான்? current அப்படின்னும் போது I ன்னு போடுவீங்க. எவ்வளவு? 2 ampere. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். R is equal to NN. ஆல்ரெடி ரெண்டு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா I is equal to Q by T. அடுத்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு? நெக்ஸ்ட் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. R is equal to இதுக்கு வந்து R is equal to V by I. So first formula I is equal to Q by T. Okay. Second formula V is equal to W by Q. First formula என்ன சொல்லி கொடுத்தேன் சொல்லுங்க, நான் அப்படியே எழுதிடுறேன். I is equal to Q by T. Second formula என்ன சொல்லி கொடுத்தேன்? Second formula page number சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. Page number 44. V is equal to W by Q. இப்போ third formula வந்துட்டோம். R is equal to V by I. இது ஓம்ஸ் லால இருந்து எடுத்திருக்கோம். ஸோ அப்போ ஃபார்முலாவை சைட்ல எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவை நீங்க ஞாபகம் வச்சுட்டாதான் உங்களால வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ R is equal to V by I is the formula. Vக்கு பதில் நீங்க போட வேண்டியது என்னன்னா 30, Iக்கு பதில் 2 15s are. ஸோ R அப்படின்னும் போது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அதோடைய யூனிட் ஓம்ஸ் நல்லா தெரியும். அதனால 15 ohms போட்டு ப்ராப்ளமை முடிப்பீங்க. ஓகே, am I clear to you? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம். இப்போ இந்த சைட்ல இருக்கிறது நீங்க தயவு செய்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. I, V and R ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சால்வ் ப்ராப்ளம் 4ல பாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 47. பேஜ் 47ல இருக்கு. இதுக்கு ஃபார்முலாவை முதல்ல என்ன கொடுத்துருக்கான்னு படிச்சிடும். The resistance of a wire of length 10 meter. ஒரு வயருடைய லென்த் எவ்வளவு இருக்கான்? 10 மீட்டர் இருக்காமா. அண்ட் the resistance of a wire, லென்த் உடைய வயரு 10 மீட்டரு, அதோடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 2 ohms இருக்காமா. If the area of the cross section of the wire, அந்த சுற்றளவு இருக்கு இல்லையா, ஏரியா ஆஃப் cross section of the wire, அது எவ்வளவு இருக்குன்னா 2 × 10⁻⁻7 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அதுல இருந்தா determine its resistivity, conductance and conductivity. இது மூணுத்தையும் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஒன்னு வந்து ரெசிஸ்டிவிட்டி, இன்னொன்னு கண்டக்டன்ஸ், இன்னொன்னு கண்டக்டிவிட்டி. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கொடுத்துட்டாங்க, லென்த் கொடுத்துட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு ஃபார்முலா தான் தெரியுமே, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேவா? முதல்ல கிவன் எழுதிப்போம். கிவன் அப்படின்னு போட்டுட்டு லென்த் L is equal to 10 meters. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் R is equal to 2 ohm. Area A is equal to 2 × 10⁻⁻7 meter square. இப்போ வாங்க ஃபார்முலாக்கு போலாம். ஃபார்முலா என்ன அப்படின்னும் போது ரெசிஸ்டிவிட்டி கண்டுபிடிக்கணும். நீங்க ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம், அப்புறமா நம்ம வந்து மற்றதை பார்ப்போம். ரெசிஸ்டிவிட்டி ரோ ஃபார்முலா என்ன? RA by L. ஓகே, அடுத்தது கண்டக்டன்ஸ். கண்டக்டன்ஸ் ஃபார்முலா என்ன? G is equal to reciprocal of resistance. அடுத்தது அடுத்த ஃபார்முலா கண்டக்டிவிட்டி கேக்குறாங்க. கண்டக்டிவிட்டி என்ன? reciprocal of resistivity. Sigma is equal to 1 by rho.
அப்போ ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு தலைகீழ் மதிப்பு, அதாவது இன்வெர்ஸ்லி இது தலைகீழ் மதிப்புனா தெரியுது இல்லையா, 1 டிவைடட் பை, ஓகேவா, அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கண்டக்டிவிட்டி. 1 divided by resistivity value, that will be your conductivity. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா, ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் இஸ் given, 1 divided by that resistance value is your conductance. அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து by substituting the value of resistance and by substituting the value of area of cross section and length, we will come to know what is the value of resistivity, which is rho. அவ்வளவுதான். ஸோ இது வந்து 1, இது 2, இது பார்த்தீங்கன்னா 3. ஸோ இப்போ 1 சால்வ் பண்ணும்போது ரோ இஸ் ஈக்குவல் டு 1 சால்வ் பண்ணோம், ரோ இஸ் ஈக்குவல் டு RA by L இருக்கா. R உடைய வேல்யூ 2 ohms, L வந்து 10, A இதை கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. R உடைய வேல்யூ 2 இன்டூ ஏக்கு பதில் என்ன போடணும், 2 இன்டூ 10 பவர் மைனஸ் 7 பை L உடைய வேல்யூ என்ன பண்ணோம், 10. இப்போ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 10 மேல போச்சுன்னா என்ன ஆயிடும், 10 பவர் மைனஸ் 1. இங்க 1 இருக்கு, இது மேல போச்சுன்னா 10 பவர் மைனஸ் 1. ஓகே, அப்போ 2 2s are என்ன, 4. 4 இன்டூ 10 பவர் மைனஸ் 7 மைனஸ் 1 என்ன வரும், மைனஸ் 8. மைனஸ் 8. யூனிட் என்ன, ரோக்கு யூனிட் என்ன, ஓம் மீட்டர். ஸோ ஓம் மீட்டர் இதான் அதோடைய வேல்யூ. சரிங்களா, புரிஞ்சுதா? ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன், செகண்ட் வந்து கண்டக்டன்ஸ்க்கு எழுத போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் தெரிஞ்சிச்சு இல்லையா, கண்டக்டன்ஸுக்கு போலாமா? கண்டக்டன்ஸ் போகும்போது 1 டிவைடட் பை R தான் கண்டக்டன்ஸ். R உடைய வேல்யூ என்னன்னு பார்த்தோம், 2 பார்த்தோம். 1 divided by 2. 1 by 2 is what, 0.5. Good. இதுக்கு வந்து என்ன எழுதுவீங்க, மோ, MHO இல்லைன்னா ஓம் இன்வர்ஸ் எழுதுவீங்க. அதான் இதோடைய SI யூனிட். ஓம் இன்வர்ஸ் அப்படின்னா மோ அப்படின்னு எழுதுவீங்க. இப்போ வாங்க அடுத்தது கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 1 divided by ரோ தான் வந்து கண்டக்டிவிட்டி. ரோ உடைய வேல்யூ என்ன, 4. அப்போ 1 divided by 4 என்ன வரும், 1 divided by 4 போட்டீங்கன்னா 0.2, ஓகே, 0.25. இதை அடிச்சுட்டு உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஸோ 4 into 10 power minus 8 ஓம் மீட்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெசிஸ்டிவிட்டி. 4 into 10 power minus 8 ஓம் மீட்டர். இதான் கண்டுபிடிச்சு வச்சுங்க, செகண்டும் கண்டுபிடிச்சு வச்சிட்டீங்க. இப்போ நம்ம போறது தேர்ட் ஒன். தேர்ட் ஒன்ல என்னன்னு பார்த்தோம், ரோ இஸ் ஈக்குவல் டு 1 பை, அப்போ 1 டிவைடட் பை போடணும். 1 divided by 4 into 10 power minus 8. கரெக்டா? இதுதான் வந்து என்ன, சிக்மா, which is your conductivity. அப்போ சிக்மா is equal to 1 divided by 4 எப்படி நீங்க டிவைட் பண்ணுவீங்க, 4 1ன்னு வச்சுக்கோங்க, பாயிண்ட் வச்சு 0 போட்டுவீங்க. 4 2s are 8, திருப்பி 2 கேரி ஓவர் ஆகுமா, 0 போடுவீங்க. 4 5s are 20. புரிஞ்சுதா? ஸோ 1 divided by 4 மட்டும் பண்ண 0. இங்க 0 வச்சுக்கலாம்ல நம்ம, 0.25 இன்டூ இந்த 10 பவர் மைனஸ் 8 மேல போச்சுன்னா என்ன ஆயிடும், 10 பவர் பிளஸ் 8 ஆயிடும். ஸோ 0.25 இன்டூ 10 பவர் 8. இதுடைய யூனிட் என்ன, மோ மீட்டர் இன்வர்ஸ். மோ மீட்டர் இன்வர்ஸ். அவ்வளவுதான். ஓகேவாமா, நல்லா புரிஞ்சுதா இது வரைக்கும்? காப்பி பண்ணிட்டீங்களா? வேற எதுவும் டவுட் இல்லையே? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அடுத்தது பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 47ல சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பத்தி படிப்போம் வாங்க. ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னும் போது ஏற்கனவே சொன்ன ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்றது அப்படிதான் சொல்லி கொடுத்தேன்.
இப்ப இதுல என்னன்னா குரூப் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் சேர்ந்து இருக்கிறது தான் நம்ம வந்து சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் சொல்றோம். குரூப்னா என்ன? R1 R2 R3 அப்படின்னு சொல்லிட்டு 3 குரூப்ல சேர்ந்து இருக்க ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை வந்து இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருந்தா, சீரீஸ்னா இப்படி ஸ்ட்ரெயிட் லைன்ல அப்படியே இங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்ட்ரெயிட்டா அப்படியே ஒன்று கீழே ஒன்றுன்னு சொல்றதை விட பக்கத்துல அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி இருந்துச்சுன்னா இது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ். இதே ரயில்வே ட்ராக் மாதிரி தண்டவாளம் மாதிரி இப்படி ஒன்று கீழே ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் parallel அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் நல்லா புரிஞ்சுதா? இப்போ வாங்க ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ்னா என்னன்னு பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ்ல 4.7ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ்னா என்ன, பேரலல்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ இதுல ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ்னா இதுல என்ன பண்ணணும், இதுல இருக்க ஈக்குவேஷன் என்னங்கிறத பத்தி பார்ப்போம். உங்க புக்ல பேஜ் நம்பர் 47ல கொடுத்துருக்கு. அப்போ சீரீஸ் அப்படின்னும் போது ஒரே ஒரு சிங்கிள் லூப்ல, ஓகேவா, இந்த சிங்கிள் லூப்ல அப்படியே பக்கத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் வேர் வி ஆர் யூசிங் திஸ் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ல சீரியல் செட் பல்ப் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் தான். ஓகே, இதுல என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த கரண்ட் சப்ளை எதனா ஒன்னுத்துக்கு கட் ஆச்சுன்னா கூட, இப்ப இங்க போகுது இல்லையா, இந்த கரண்ட் சப்ளை போகுது இல்லையா, இந்த இடத்துல வந்து ஒன்னுத்துக்கு கட் ஆச்சுன்னா கூட இது வரைக்கும் போயிடுது, இதுக்கு போல இந்த இடத்துல கட் ஆயிடுச்சுன்னா கூட மத்த எதுவுமே வந்து க்ளோ ஆகாது, எதுக்குமே வந்து கரண்ட் ஆனது பாஸ் ஆகாது, இதோட நின்று போயிடும் கரண்ட். இதுக்கெல்லாம் வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகாது. சரியா? அப்ப இதோட ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து இதோட நின்றுடும் அப்படிங்கிறத மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு பாயிண்ட். ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க உங்க புக்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அதுதான் ஃப்ளோ ஆகுறது, அப்புறம் வந்து ஃபங்க்ஷன்ஸ்ல யூஸ் பண்றது, தென் வந்து சிங்கிள் லூப் அப்படின்ற வார்த்தையும் கொடுத்துருப்பாங்க. இது இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சு சொல்லி கொடுத்தோம். ஒரு சில இடத்துல ஒரே ரெசிஸ்டன்ஸ் நம்ம எல்லா அப்ளையன்சஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாது. அதனால எல்லா தனியா ஒரே வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கு, டிவி இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்குன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் சீரீஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். வீடு அப்படின்னாலே பேரலல் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து எதுக்குன்னா சீரீஸ் வந்து வெறும் சீரியல் செட்டு பல்புக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இந்த சீரியல் செட்டு பல்புல, ஓகேவா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் இது. பல்புல ஒண்ணு கீழே ஒண்ணு அப்படியே இருக்கு இல்லையா, இந்த பக்கத்துல அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு பல்பு ஃபியூஸ் போயிடுச்சுன்னா கூட அடுத்த பல்பு எல்லாம் எரியவே எரியாது. இப்ப கான்செப்ட்ல கிளியரா இருக்கீங்களா? இப்ப நம்ம இதுல இருக்க டெரிவேஷன் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் 3 ரெசிஸ்டன்ஸ் R1 R2 R3 அப்படின்னு 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, பி கனெக்டட் இன் சீரீஸ். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு இதுல வந்து ஃப்ளோ ஆஃப் த கரண்ட், லெட் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தெம் பி ஐ. இது உங்களுடைய பிக் கொஸ்டின் 7 மார்க் கொஸ்டின்ல வரதால தான் நான் இதை எழுதியும் நடத்துறேன். தயவு செய்து நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. லெட் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ பி ஐ. இதுல போற கரண்ட் வந்து நம்ம என்னன்னு கொடுக்குறோம்னா ஐ அப்படின்னு கொடுக்குறோம். இது ஒன்னும் இல்லை, ஏரோ மார்க். சரியா? இந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து ஐன்னு வச்சுட்டா, அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் R1, இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இல்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் R1 என்னன்னா இது வந்து V1. அதே மாதிரி இங்க ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னா V2. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸுக்குள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னா V3. ஓகேவா? V1 V2 V3. அப்போ ஓம்ஸ் லா படி என்ன, V is equal to IR. அப்போ இங்க என்ன எழுதுவீங்க, V1 is equal to கரண்ட் என்னவோ ஒரே கரண்ட் தான் R1, அப்புறம் V2 is equal to IR2, V3 is equal to IR3. Okay students, இப்போ sum of potential difference across the ends of each resistors. அப்போ sum மொத்தமா டோட்டலா potential difference flow ஆவறது என்ன, V is equal to V1 plus V2 plus V3. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். V is equal to V1க்கு பதிலு நம்ம என்ன பண்ண போறோம்,
இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். V2க்கு பதில் இந்த வேல்யூ, V3க்கு பதில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். V1க்கு பதில் IR1 பிளஸ் V2க்கு பதில் IR2 முன்னாடில இருந்து எடுத்திருக்கேன். V3க்கு பதில் IR3. இது வரைக்கும் புரிஞ்சிடுச்சுங்களா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, the effective resistance is a single resistor which can replace the resistors effectively. இப்போ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் R1, R2, R3 மூணு இருக்குல்ல, இதே மாதிரி காம்பினேஷன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்னும் போது இது எல்லாத்தையும் நான் சேர்த்து என்ன பண்றேன், R1, R2, R3, R4, R5 எவ்வளவு வேணா ரெசிஸ்டன்ஸ் இருக்கட்டும், அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சிங்கிள் ரெசிஸ்டர் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு ஒரு நான் என்ன பண்றேன், இனிஷியல் மாதிரி ஒன்று கொடுக்குறேன். கொடுத்து அந்த மொத்தம் RS is equal to R1 plus R2 plus R3ன்றது கம்பைன்டு. ஸோ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சீரீஸ் காம்பினேஷன், சீரீஸ்ன்னு வரதால எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸுக்கு நான் என்ன வைக்க போறேன்னா RS அப்படின்னு வைக்க போறேன் பேரு. அப்போ என்ன ஆகும், V is equal to IR ஃபார்முலால ஆருக்கு பதில், அந்த ஆருக்கு பதில் தான் நான் என்ன பண்ணேன் RSன்னு வச்சதால இங்க V is equal to IRSன்னு வரும். Now இந்த Vல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் RSன்னு பார்த்தோமா, அதுல இருந்து V is equal to IRS போட்டுட்டோமா. Now what we have to do is we have to combine the previous equation. V1, V2, V3 எல்லாம் வந்து substitute பண்ணோம் இல்லையா, அதோட இந்த V is equal to IRSம் போடணும். அதாவது V is equal to IRS இருக்குல்ல, இதை வந்து இந்த இடத்துல substitute பண்ணணும் இந்த Vக்கு பதில். அப்போ IRS is equal to, அப்படியே இந்த ஈக்குவேஷனை எழுதுங்க, IR1 plus IR2 plus IR3. இப்போ இதுல I காமனா இருக்கிறதால கட் ஆயிடுது. ஸோ RS effective resistance is equal to R1 plus R2 plus R3. இதுதான் வந்து உங்களுடைய effective resistance. சீரீஸ்ல இருந்ததுன்னா RS is equal to R1 plus R2 plus R3. சரிங்களாமா? இதே வந்து இப்போ N resistors of equal resistance. இப்போ இந்த இடத்துல மூணு இருக்கிறதுக்கு மூணு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, அதை எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் RSன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு R1 plus R2 plus R3ன்னு வந்துட்டு ஆன்சர். இதே இந்த இடத்துல R3, R4, R5, R6, R7 நிறைய N நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா, N நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா, அப்ப என்ன எழுதுவீங்கன்னா RS is equal to N of என்ன வரும் R. இதுதான் ஃபைனல் வேல்யூ. So first formula நீங்க எழுத வேண்டியது RS is equal to R1 plus R2 plus R3. நீங்க வந்து கேட்டாங்கன்னா நீங்க எழுத வேண்டிய ஃபார்முலா system of resistors, resistance in seriesல வந்ததுன்னா ஃபார்முலா வந்து RS is equal to R1 plus R2 plus R3. சரியா? இதான் உங்களுடைய ஃபார்முலா. அதே மாதிரி இதுல இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, பேஜ் பாருங்க புக்ல 48ல, the equivalent resistance in a series combination is greater than the highest of the individual resistance. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்ப இந்த சீரீஸ் உடைய வேல்யூ இருக்கு இல்லையா, இது வந்து ஜாஸ்தியா இருக்குமா, எதை விட R1, R2, R3 வேல்யூவை விட இந்த சீரீஸ் உடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். கரெக்ட் தானம்மா? R1 அது 2 ohmsனு வச்சுக்கோங்க, R2 2 அது ஒரு 5 ohms வச்சுக்கோங்க, 5 plus 2 எவ்வளவு ஆச்சு, 7 ஆச்சு. திருப்பி R3 ஒரு 3 ohmsனு வச்சுக்கோங்க, 7 plus 3 10. அப்போ டோட்டல் RS உடைய வேல்யூ என்ன வரும், 10 ohmsனு வரும் இல்லையா. அந்த 10 ohms வந்து RS வந்து 10 ohmsனும் போது RS உடைய வேல்யூ ஜாஸ்தி. இண்டிவிஜுவலா இருக்க ரெசிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது நீங்க RS டோட்டல், அதாவது இந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ வந்து அதிகம் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு ஹைலைட்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும், சால்வ்டு ப்ராப்ளம்ல 3 ரெசிஸ்டன்ஸ் 5 ohms, 3 ohms and 2 ohms. சால்வ்டு ப்ராப்ளம் 5 பாருங்க. சால்வ்டு ப்ராப்ளம் 5ல என்னன்னா 5 ohms, 3 ohms and 2 ohms are connected in series with a 10 volts battery. Calculate their effective resistance and current flowing. பேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 48 எடுத்துக்கோங்க, அதுலதான் இருக்கு. 3 ohms 3 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, என்னன்னா R1, R2, R3 உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்.
ஃபார்முலா என்ன? எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் RS is equal to R1 plus R2 plus R3 சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ R1 உடைய வேல்யூ என்ன? 5 ohms, 3 ohms, அப்புறம் 2 ohms. அதுக்கப்புறம் இது எப்படி போகுதுன்னா கனெக்டட் இன் சீரிஸ் வித் வோல்டேஜ். எவ்வளவு வோல்டேஜ் எடுத்துக்குது அப்படின்னா V is equal to 10 volts எடுத்துக்குது. சரிங்களா? இப்போ ஆட் பண்ணுவோமா? RS is equal to என்ன வருது? R1 plus R2 5 plus 3 plus 5 plus 3 plus 2 5 3 8 10 10 ohms ஆச்சு. ஆனா கொஸ்டின்ல கேட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடின்றாங்க. எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? V is equal to IRS. ஸோ RS மட்டும் கண்டுபிடிக்கணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதுறேன், கவனிச்சுக்கோங்க. V is equal to IRS. RS தான் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். அப்போ என்ன வரும்? V by I. அப்போ RS is equal to V உடைய வேல்யூ என்ன? 10 volts ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, 10 volt. I உடைய வேல்யூ RS கண்டுபிடிக்கிறீங்களா? ஆமா, RS நீங்க ஆல்ரெடி வந்து இருக்கு உங்களுக்கு, எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? அப்போ I உடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். 3 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, கால்குலேட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. அண்ட் கரண்ட், செகண்ட் பாயிண்ட் வந்து கரண்ட், அதுக்கு தானே நம்ம இங்க பாக்குறோம். அப்போ கரண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 10 is equal to RS உடைய வேல்யூவும் 10, கரண்ட் வந்து I என்னன்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, இருங்க நான் திருப்பி இதை அழிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு V is equal to IRS ன்னு இருக்கா? V is equal to IRS ஃபார்முலா. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நீங்க எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க, எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் RS கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த RS கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் பார்ட்ல I உடைய வேல்யூவை மட்டும் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். I உடைய வேல்யூவை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்போ I உடைய ஃபார்முலா என்ன வரும்? V by இந்த RS கீழே வந்துடும். சரியாம்மா? அப்போ I is equal to வோல்டேஜுக்கு Vக்கு என்ன கொடுத்துருக்கான்? 10 volts. RS உடைய வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சு வச்சோம்? அது ஒரு 10 ohms. 10 1s are 10. ஸோ I is equal to உங்களுடைய ஃபைனல் வேல்யூ ஆம்பியர்ல எழுதணும். ஏன்னா கரண்ட்னும் போது ஆம்பியர். I is equal to 1 ampere. ஸோ இது செகண்ட் பார்ட். ரெண்டு கண்டுபிடிக்கணும். ஒன்று வந்து ரெசிஸ்டன்ஸ், எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், இன்னொன்று வந்து கரண்ட். ஓகேவா? இது நல்லா கிளீனா புரிஞ்சிருக்கா உங்களுக்கு இந்த கான்செப்ட்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் பேஜ் நம்பர் 48ல இருக்கு பாருங்க, 4.7.2ல. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கே யூஸ் ஆகுது மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த வயரிங் இன் ஹவுஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பேரலல் சர்க்கியூட் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வீட்டுங்களில் இருக்க வயரிங் வந்து பேரலல் சர்க்கியூட் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். A parallel circuit has 2 or more loops through which current can pass. 2 அல்லது 3 லூப் இருக்கும், அது வழியா கரண்ட் பாஸ் ஆகுது. If the circuit is disconnected in one loop, the current can still passes through the other loop. இப்போ இதுதான் 2 or 3 லூப்ஸ்னு சொன்னாங்களே, இது ஒரு லூப், இது செகண்ட் லூப், இது தேர்ட் லூப்னு வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கியூட்ல ஒரு இடத்துல இதுல டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா கூட இது என்ன பண்ணும்? இது வழியா கரண்ட் பாஸ் ஆகி ஃபுல் சர்க்கியூட்டும் முடியும். அதே மாதிரி இது வழியா கரண்ட் பாஸ் ஆகி அடுத்தது முடியும், இது வழியா கரண்ட் பாஸ் ஆகி அடுத்தது முடியும். இதுதான் வந்து ஸோ இதுல நீங்க 2 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து வயரிங் இன் ஹவுஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பேரலல் சர்க்கியூட்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரலல் சர்க்கியூட் அப்படின்னாலே இட் வில் ஹவ் 2 or more லூப்ஸ் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த டெரிவேஷன் பார்ட்டுக்கு போகலாம். ஏன்னா இது வந்து 7 மார்க்ல உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சீரீஸ் அண்ட் பேரலல் ரெண்டும் சேர்த்து வரும். ஓகே, இப்போ டெரிவேஷன் பார்ட்டுக்கு போகும்போது இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I1 I2 I3 அப்படிங்கிறது I1 I2 I3ங்கிறது கரண்ட் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் R1 R2 அண்ட் R3. இப்போ R1 R2 R3 I1 I2 I3ங்கிறது அடுத்து. இதுக்குள்ள இப்போ என்ன பண்றோம்? அக்கார்டிங் டு ஓம்ஸ்ல அப்படி என்னன்னா, நமக்கு இங்க V is equal to IRங்கிறது தெரியும். இப்போ இதுல வந்து நான் ஐயை மட்டும் எடுத்துக்கிறேன். I வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? V by R. சரிங்களா?
அப்போ I1 என்னவா இருக்கும் அப்படின்னா I1 is equal to I1 போடும்போது V by R1. So V by R1. I2 is equal to V by R2. I3 is equal to V by R3. இப்போ total current through the circuit அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமா current I என்ன total current through the circuit I is equal to it's a sum of I1 plus I2 plus I3. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஈக்குவேஷன் I1 I2 I3 இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுத போறேன். So I is equal to instead of I1 I will be substituting V by R1. Instead of I2 I will be substituting V by R2. Instead of I3 I will be substituting V by R3. இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அங்க வந்து எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சீரிஸ் RS பார்த்தோமா, இங்க அதே மாதிரி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ parallel காம்பினேஷனுக்கு RP அப்படின்னு வைக்கிறோம். RP ஓகே, RPன்னு வச்சா அப்ப என்ன ஆகும்னா I is equal to I is equal to ஃபார்முலா என்ன V by Rங்கிறது தெரியும். இதுல Rக்கு பதில் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் Pன்னு வைக்கிறேன். அதனால இந்த இடத்துல ஐக்கு பதில் நீங்க சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா V by RP. V by RP. So I is equal to V by RP. ஆல்ரெடி நான் உங்களுக்கு என்ன எழுதியிருந்தேன், I is equal to V by R1 plus V by R2 plus V by R3 இருந்தது. So இந்த ஐக்கு பதில் V by RP போடுற which is the effective resistance. அதனால V by RP is equal to V by R1 plus V by R2 plus V by R3. இப்போ இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா V சேமா இருக்கிறதால கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வர்றது 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. இதுதான் வந்து உங்களுடைய resistance in parallel formula. இப்போ அடுத்தது if I have n resistors, if instead of R1 R2 R3 இன்னும் n number of resistors இருந்ததுன்னா என்னுடைய ஃபார்முலா என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் R by n ஆ மாறிடும். அப்போ நீங்க என்ன எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா RP is equal to R by n. இதுதான் உங்களுடைய RP is equal final formula. RP is equal to R by n if we have n number of resistance. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்கன்னா பேஜ் நம்பர் 49லயே இதுல வந்து என்னன்னா equivalent resistance in a parallel combination is less than the lowest of the individual resistance. இந்த வேல்யூ இருக்கு இல்லையா 1 by RP, இது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். எதை விட இந்த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை விட கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க வந்து ஜாஸ்தியா இருந்தது எதுல சீரீஸ்ல, இங்க வந்து இது கம்மியா இருக்கு. ஓகே, இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை விட. ஸோ இது ரெண்டும் சேர்த்து நீங்க சீரீஸும் பேரலும் சேர்த்து ஒரு 7 மார்க் கொஸ்டின் இருக்கு, அதை நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. சீரீஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன்ல ஒரு சர்க்யூட் கொடுத்திருக்காங்க. என்னன்னா சீரீஸ் கனெக்ஷன் ஆஃப் பேரலல் ரெசிஸ்டர்ஸ். சீரீஸ் கனெக்ஷன் ஆஃப் பேரலல் ரெசிஸ்டர்ஸ் இது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு பேரலல் சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாக்ஸ், அப்புறம் இது ஒரு பாக்ஸ் வச்சுப்போமா. இது ரெண்டும் பேரலல் சர்க்யூட். இப்போ இந்த பேரலல் சர்க்யூட்டுக்கு என்ன வேல்யூங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறமா சீரீஸ்ல வைக்கணும். இப்போ நான் சொல்றத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ பேரலல் சர்க்யூட்டுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும், அதை பத்தி போட போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப்பு. சீரீஸ்க்கு என்ன ஃபார்முலா, RS is equal to R1 plus R2. பேரலலுக்கு என்ன ஃபார்முலா, 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. ஓகேவா, இதுதான் ஃபார்முலா. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ரெண்டுக்கும் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறேன். R1 R2 R3 R4ன்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டுத்தையும் இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து என்ன போட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 by R ஃபர்ஸ்ட் பார்ட்ன்றதால RP1ன்னு வச்சுப்போம் is equal to 1 by R1
plus 1 by R2. இது வந்து RP1 மொத்தம் இது சேர்த்து வருது. இங்க வந்து என்னன்னா இதுக்கு வந்து என்னன்னா 1 by செகண்ட் இருக்கு இல்லையா, அதால 2ன்னு வச்சுப்போம். RP2 is equal to 1 by என்னென்ன இருக்கு, R3யும் R4ம் இருக்கு. R3 plus 1 by R4. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இதை அழிச்சிடுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். சோ இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதையும் கண்டுபிடிச்சாச்சு. எதையும் இந்த காம்பினேஷனுக்கும் இந்த காம்பினேஷனுக்கும் நான் வந்து 1 by RP1 1 by RP2 1 by RP1 1 by RP2 கொடுத்துருக்கேன். அப்போ இது எப்படி வரையலாம்னா இப்படி வந்துரும். இப்போ சோ இதுதான் வந்து RP1, இது RP2. புரியுதா உங்களுக்கு? சோ இன்னும் நான் விளக்கமா சொல்றேன். இப்போ இப்படிதானே இருக்கு உங்களுடைய சர்க்கியூட், இப்படி 2 இருக்கு. சோ இது பக்கத்துல இங்க 2 இருக்கு. இது எல்லாமே சேர்த்து வோல்டேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கு. இது R1 R2, இது R3 R4. சோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு பேரு தான் 1 by RP1. இதோ போட்ட பாருங்க, 1 by RP1. இது ரெண்டுத்தையும் இந்த ஃபார்முலா பேரலல் ஃபார்முலா, ஏன்னா பேரலா இருக்கு, பேரலல் ஃபார்முலா RP2. இதை கண்டுபிடிச்சிட்ட உடனே இதையும் பக்கத்துல வச்சுட்டேன். இப்ப இங்க வாங்க, இந்த டயக்ராமுக்கு இதையும் பக்கத்துல இருக்கு. இப்படி இருக்கும்போது இது எதுல இருக்கு, சீரிஸ் ஃபார்முலால இருக்கு. அப்ப இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுத போறீங்க. எந்த ஃபார்முலா, சீரிஸ் ஃபார்முலா. அப்ப சீரிஸ் ஃபார்முலா எழுதும் போது என்ன பண்ணுவீங்க நீங்க, நமக்கு R டோட்டல், மொத்தமா டோட்டலா எனக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, RP1 இங்க கொடுத்துருக்கானா, சீரீஸ்ல என்ன வரணும், R1 plus R2 ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணோம். RP1 இது வந்து RP2 அப்படின்னு கொடுத்துட்டோம் இல்லையா. அதனால இப்ப நம்ம ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறோம், டோட்டலா என்ன வரும், நெட் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து RP1 plus RP2. இதுதான் உங்களுடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களாமா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. சீரிஸ் பேரலல் காம்பினேஷன்ல வரும்போது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இப்படி வரும். நெக்ஸ்ட் வந்து பேரலல் கனெக்ஷன் ஆஃப் சீரிஸ் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பேரலல் கனெக்ஷன் ஆஃப் சீரிஸ் ரெசிஸ்டர்ஸ், இப்போ சீரீஸ்ல முன்னாடி வந்து சீரிஸ் கனெக்ஷன் ஆஃப் பேரலல் ரெசிஸ்டர், பேரலல் ரெசிஸ்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம், அப்புறம் சீரீஸ்ல வச்சு போட்டோம். அதனாலதான் அதுக்கு பேர் வந்து சீரிஸ் கனெக்ஷன் ஆஃப் பேரலல் ரெசிஸ்டர். இப்போ வந்து சீரீஸ்ல முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், பேரலல்ல வச்சு போட போறோம். அதனாலதான் இதுக்கு பேரு பேரலல் கனெக்ஷன் ஆஃப் சீரிஸ் ரெசிஸ்டர்ஸ். ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா எடுத்து ரைட்ல எழுதிப்போம். RS is equal to சீரீஸ்னா R1 plus R2. பேரலல் அப்படின்னும் போது பேரலல்னா இப்படி எழுதுவோம், 1 divided by போடுவோம் இல்லையா. ஓகே, 1 divided by போட்டுடுறேன். 1 divided by parallelனாலே 1 divided by ஞாபகம் வச்சுக்கோங்க. R1 plus 1 by R2. R2 3 இருந்தனா 3 4ன்னு அது எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம். இப்ப இந்த சர்க்கியூட்டை பத்தி முதல்ல புரிய வச்சிடுறேன். இப்படிதான் இருக்கு சர்க்கியூட். இல்லையா, இந்த சர்க்கியூட்ல இது R3ன்னு கொடுத்துருக்காங்க, இது R1 கொடுத்துருக்காங்க, இது R4 கொடுத்துருக்காங்க, இது R2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த R1ம் R2ம் சீரீஸ்ல வச்சு கண்டுபிடிச்சிட போறேன். அப்புறம் R3யும் R4ம் சீரீஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போறேன். சோ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வைக்கிற பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து RS1. சோ RS1 சீரீஸ்ல இருக்கிறது என்னென்ன இருக்கு, R1 plus R2, R1 plus R2. இப்ப இது ரெண்டுத்துக்கும் இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் இருக்கு இல்லையா, அதால RS2 போட்டு என்னென்ன இருக்கு, R3 R4. அங்க என்ன ரெசிஸ்டன்ஸ் பேர் கொடுத்துருக்காங்களோ அந்த ரெசிஸ்டன்ஸ் பேரை தான் நீங்க எழுதணும், R3 R4. இப்ப கண்டுபிடிச்சாச்சு. இப்ப கண்டுபிடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது பேர் என்ன, RS1. S1 வராது, S2. இது பேர் என்ன, RS1.
இப்ப இத பார்க்கும்போது இது ரெண்டுமே parallel இருக்கு. அப்ப நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? parallel ஃபார்முலா யூஸ் பண்ணணும். குட். ஸோ 1 by r total parallel ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். அதனால 1 divided by total ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்து. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by இது என்ன கொடுத்துருக்கான்? rs1 plus 1 by rs2. அவ்வளவுதான். இதுதான் வந்து parallel connection of series resistors. முன்னாடி படிச்சது series connection of parallel resistors. இப்ப புரிஞ்சிடுச்சுங்களா? இதுதான் டோட்டல். ஸோ உங்களை வந்து 1 வேர்ட்ல கேட்டாலோ இல்ல 2 மார்க்ஸ்ல கேட்டாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் parallel வந்துன்னா 1 divided by அப்படின்னு வரணும்ன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. சீரீஸ் அப்படின்னு வந்ததுன்னா அப்படியே ஆர் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு உங்களுக்கு நான் முன்னாடி சொல்லி கொடுத்தேன் இல்லையா, rp1 plus rp2 அது வரணும். இங்க வந்துன்னா 1 divided by r total is equal to 1 divided by rs1 plus 1 divided by rs2. சரிங்களாம்மா? இப்ப நெக்ஸ்ட்டுக்கு போலாமா? என்னன்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள கம்பேரிசன் சொல்லியிருக்காங்க. சீரீஸ்க்கும் பேரலலுக்கும். இது உங்களுக்கு வந்து டேப்லேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது உங்க பேஜ் நம்பர் 49லயே கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் சீரீஸ் அண்ட் பேரலல் சர்க்கியூட். ஸோ என்ன கிரைட்டீரியானா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருந்ததுன்னா மோர் தென் தட் ஆஃப் த ஹையர் ரெசிஸ்டன்ஸ், லெஸ் தென் தட் ஆஃப் த லோயர் ரெசிஸ்டன்ஸ். எங்க சீரீஸ்ல வரும்போது மோர் தென் ஆஃப் த ஹையர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா, rs is equal to r1 plus r2. இது சீரீஸ்க்கு. இங்க 1 by rp is equal to 1 by r1 plus 1 by r2. more than the highest resistance, more than the highest resistance. இதோடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த r1 and r2 விட ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றதா இது. அதே மாதிரி இங்க lower than the lowest resistance, r1 r2 இதுல எது கம்மியோ அதை விட இன்னும் வந்து என்னவா இருக்கும், இந்த rp வேல்யூ கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அவ்வளவுதான். ஸோ rs வந்து r1 r2 r3 எத்தனை இருந்தாலும் அதை விட ஜாஸ்தியா இருக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இங்க r1 r2 r3 இருந்ததுன்னா அந்த வேல்யூவை விட எது லீஸ்டோ அந்த லீஸ்ட் வேல்யூ கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்தது அமௌண்ட் ஆஃப் கரண்ட். இதுல வந்து கரண்ட் இஸ் லெஸ் as effective resistance is more. இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் இஸ் லெஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ்ல என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கரண்ட் வந்து ஐ அப்படின்னு தான் டினோட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஜஸ்ட் வந்து கரண்ட் ஒரே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது. ஒரே இடத்துல வந்து எல்லா இடத்துலயும் ஒரே கரண்ட் தான். இங்கேயும் ஃப்ளோ ஆகும்போது ஒரு இடத்துல சப்ளை போயிட்டுனாலும் மற்ற பல்பெல்லாம் எரியாதுன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? அதான் கரண்ட் இஸ் லெஸ் as effective resistance is more. எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ ஜாஸ்தியா இருக்கிறதால கரண்ட் உடைய வேல்யூ லெஸ்ஸா இருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா கரண்ட் இஸ் மோர் as effective resistance is less. இங்க பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கம்மியா இருக்கிறதால, எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ கம்மியா இருக்கிறதால உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ i1 i2 i3 இருக்கு இல்லையா, அந்த அதுதான் அதை பத்தி சொல்றதுதான். ஸோ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஆர்பின்னு வரும் இல்லையா, அதுதான் i is equal to v divided by rpன்னு வரும். இதை இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா i is equal to v divided by rpன்னு வரும். இந்த rp தான் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். அப்போ கரண்ட் உடைய வேல்யூ ஜாஸ்தியா இருந்ததுன்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இங்க வந்து பாத்தீங்கன்னா v is equal to irs. ஸோ rs is equal to என்ன வரும், v by rs is equal to v by i. அப்ப இது வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, கரண்ட் இஸ் லெஸ் as effective resistance is more. கரண்ட் இங்க கம்மியா அதிகமா இருக்கிறதால. ஓகே, இங்க என்ன வரும் இந்த இடத்துல, கரண்ட் இஸ் மோர். எது கரண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும், எதனால எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனால. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொன்ன சரிமா, ஆர்பி உடைய வேல்யூ கம்மியா இருக்கும். எதுக்காக, இது 1 டிவைடட் பை ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல் போது உன்னுடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி, அதனால கரண்ட் ஜாஸ்தி ஆகுது. இங்க வரும்போது உன்னுடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, அதனால கரண்ட் உடைய வேல்யூ வந்து கம்மி. இது வந்து நீங்க எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலாக்காக இது எழுதியிருக்கேன், இதையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஆஃப்.
என்ன கிரைட்டீரியா ஆன் அண்ட் ஆஃப் பத்தி பார்க்கும்போது இஃப் ஒன் அப்ளிகேஷன் இஸ் டிஸ்கனெக்டட் அதர் ஆல்சோ. இப்போ சீரியல் பல்ப்ல இருக்கும்போது ஸோ ஒரு பல்ப் அப்படியே லைனா தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இதுல ஒரு பல்ப் ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா கூட இந்த இடத்துல செகண்ட் பல்ப்னா இந்த தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் பல்ப் எல்லாம் எரியாது. இதே இஃப் ஒன் அப்ளிகேஷன் இஸ் அப்ளையன்சஸ் இஸ் டிஸ்கனெக்டட் அதர் வில் ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி. இப்போ இங்க பேரலல்ல வரும்போது இது ஒரு வீடு, இங்க வந்து இங்க ஒரு ரூம் இங்க ஒரு ரூம் இருக்குன்னா இந்த ரூம்ல வந்து ஃபேன் எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் அந்த சர்க்கியூட்ல எதனா ஒரு பிரேக்கப் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒர்க் ஆகும். அதாவது இந்த இடத்துல பிரேக்கப் இருக்குன்னா இது ஒர்க் ஆகாது, இந்த இடத்துல ஃபேன் எல்லாம் ஒர்க் ஆகாது, இங்க இருக்க ஃபேன் லைட்டு எல்லாமே ஒர்க் ஆகும். அதனால இது வந்து பேரலலுக்கு ஒண்ணு போலனாலும் அடுத்ததுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த கரண்ட் வந்து போகும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ இதுதான் பேரலல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே, தேங்க்யூ.